பரவாயில்ல இந்த குலதெய்வ கோயில் விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சா? அதில வந்து பெருசா எதுவும் நெகட்டிவா எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே, இந்த சாப்பாடு மேட்டர் மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சுல்ல, அதையும் இன்னைக்கு வந்து முடிச்சு விட்டுர்றாங்க. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எப்படா சாப்பாடு வருது? கறி விருந்து வருது, கறி விருந்து வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா வந்து சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இங்க இந்த பக்கம் வந்து அப்பத்தா எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. கோமதி கிட்டக்க, அரசி கிட்டக்க, அதுக்கப்புறமா வந்து ராஜிய பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. ராஜிக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம் அப்படிங்கிறத வடிவு சொல்லிர்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசிகிட்ட தேங்க்ஸ் சொல்ற மாரி வந்து என் புள்ளையோட வாழ்க்கைய காப்பாத்திட்டேன்னு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாரி. இதுக்கிடையில தான் வந்து உங்க எல்லாத்தையும் வந்து நல்லா என் புள்ள பார்த்துப்பான், கவலைப்படாம இருங்க அப்படிங்கலாம் சொல்லிர்றாங்க கோமதி. இந்த சமயத்த எல்லாரும் கிளம்பி போலான்னு போனா, உண்டி வில்ல வச்சு அந்த ஃபோட்டோவ உடைச்சிரலாம் அப்படின்னு போறாரு இப்ப இவர் இந்த குமரவேல். ஆனா அது பண்ணிடுவாருன்னு தான் தோணுது. ஆனா முதல்ல ஒரு தடவ எடுத்துட்டு போகும்பொழுது, அங்க அந்த ஃபோட்டோவ எடுத்து வச்சிருமா உள்ளார அப்படிங்கிற மாரி வந்து இப்ப மாரி கிட்டக்க அப்பத்தா சொன்னதுனால இப்ப அவரால அது பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு மேஜர் ட்விஸ்ட்டா வந்து சாப்பாடு வந்துருச்சு. நம்ம சாப்பாடு வந்திருக்கும்பா இந்நேரம் அப்படிங்கிறாரு. அத கூட அவர் பார்க்கல குமார். நேரா கிளம்பி அங்க போய் பார்த்தா சாப்பாடு வரல. என்னடா சாப்பாடுன்னா வரலங்கும்போது சாப்பாடு வந்துருச்சு. என்னடா சாப்பாட்ல இது வாசமே வரல. காச குடுக்கலாமா? வேணாமான்னு பார்த்து இறக்கி வச்சு பார்த்தா, புளி சாதம், தயிர் சாதமா இருக்கு. என்னடா புளி சாதம், தயிர் சாதம் கலவ சாதமா இருக்கு அப்படிங்கும்போதே பாண்டியன் வந்துடுறாரு. வந்தது பார்த்தா அது கதிர் ஏற்பாடு பண்ணது. கதிர் பாண்டியன் ஏற்பாடு பண்ணது. ஸோ அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாட போடுறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ண, நம்ம சாப்பாடு எப்படா வரும்ன்னு கால் பண்ணா, "தம்பி விளையாடாதீங்க தம்பி. அப்பவே சொல்ட்டேன்ல இன்னொருத்தர் நம்பர் குடுத்து பேசிக்கங்கன்னு. நீங்க பேசிக்கவே இல்லையா?" அப்படின்னு குமார் கிட்ட கேட்கிறாரு அந்த ஓனர். இந்த அளவுக்கு வந்து விவரம் இல்லாமலா அவர் இருப்பாரு அப்படின்னு நமக்கு புரியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாப்பாடு இல்லங்கிறத இவர் சொன்ன உடனே பலார்ன்னு விடுறாரு இப்ப சக்திவேல். முத்துவேல். "அடிங்கண்ணா" அப்படிங்கிறாரு சக்திவேலு. நல்லா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னா, அவங்க அன்னதானத்துக்கு அந்த பக்கம் ஏற்பாடு பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்து சொந்தக்காரங்கலாம் கோவப்படுறாங்க. "இப்படி பண்ணிட்டியேப்பா" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இந்த பிரச்சனைக்கு இடையில வந்து அவங்க கிளம்புறோம்ன்னு கிளம்புறவங்கள, "கதிர் போயிட்டு யாரும் போகாதீங்க. எங்க அம்மாச்சியோட பிறந்த நாளைக்கு வந்தவங்க எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டு போயிடுங்க. நீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க? கோயில் அன்னதானம் கூட நினைச்சுக்கோங்கன்னு" பேச ஆரம்பிக்க, "அதெல்லாம் என் சொந்தக்காரங்கள அனுப்ப முடியாதுங்கிறாரு சக்திவேல். இன்னும் கேவலமா பேசிட்டு இருக்க போது. எல்லாரும் வந்துட்டாங்க. வர வேண்டியதானே. உன் சொந்தக்காரங்க மட்டும் இல்ல. எனக்கும் சொந்தக்காரங்க தான். அப்படிங்கும்போது குழலி எல்லாம் டக்குன்னு வந்துட்டு, நீங்க எனக்கு பெரியம்மா தானே வாங்க. நீங்க எனக்கு மதனி தானே வாங்க அப்படின்னு ஒருத்தங்க கையா பிடிச்சு உள்ள கூட்டு போய் உட்கார வைக்க, கடைசியில எல்லாத்தையும் கூப்பிட்டா சுகன்யாவும் வரமாட்டேங்கிறாங்க. நீ என்ன உனக்கு தனியா வாயில கொழுக்கட்டை வச்சு வைக்க வா அந்த பக்கம் அப்படின்னு வந்து தர தரன்னு அவங்களே இழுத்து வந்துடுறாரு இவர் பழனிவேலும். ஸோ எல்லாரையும் உள்ளார கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கும்போது, இன்னொரு அறைய வந்து குமாருக்கு விட்டுட்டு, "உன்ன நம்பி ஒரு வேலைய செய்ய சொன்னேன் பார்த்தியா?" அப்படின்னு கடுப்போட முத்துவேலும், சக்திவேலும் போயிடுறாங்க. குமரவேலும் போயிடுறாரு. இந்த பக்கம் அம்மாச்சியும் உள்ளார வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் மாரியும், வடிவும் வெளில நின்னுட்டு அங்கேயும் போகல. கோச்சுக்கிட்டும் போகல. ஆனா வெளில இருந்து பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப கடைசியா வந்து கதிர், பாண்டியன் இந்த குரூப் தான் வந்து எல்லாத்தையும் பெருசா பண்ணிட்டாங்கங்கிற மாரி ஆனதுனால, சக்திவேல், முத்துவேலுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை இப்ப எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.